பிரசன்னம் பிரசன்னமே பிரசன்னம் பிரசன்னமே பிரசன்னம் பிரசன்னமே பிரசன்னம் பிரசன்னமே என் ஆசையெல்லாம் பிரசன்னமே என் ஆற்றலெல்லாம் பிரசன்னமே என் ஆசையெல்லாம் பிரசன்னமே என் ஆற்றலெல்லாம் பிரசன்னமே வேண்டாமென்று ஓடிய பின் துரத்தி என்னை அணைத்திட்டாரே வேண்டாமென்று ஓடிய பின் துரத்தி என்னை அணைத்திட்டாரே போகும் தூரம் வெகு தூரமே என்று எண்ணி பலனானே போகும் தூரம் வெகு தூரமே என்று எண்ணி பலனானே பிரசன்னம் பிரசன்னமே பிரசன்னம் பிரசன்னமே பிரசன்னம் பிரசன்னமே பிரசன்னம் பிரசன்னமே என் ஆசையெல்லாம் பிரசன்னமே என் ஆற்றலெல்லாம் பிரசன்னமே என் ஆசையெல்லாம் பிரசன்னமே என் ஆற்றலெல்லாம் பிரசன்னமே நான் பெற்றது நான் கண்டது நிலையானது பிரசன்னமே நான் பெற்றதில் நான் கண்டதில் நிலையானது பிரசன்னமே எளியவனாய் சான்றோர்கள் முன் நிறுத்தியதும் பிரசன்னமே எளியவனாய் சான்றோர்கள் முன் நிறுத்தியதும் பிரசன்னமே பிரசன்னம் பிரசன்னமே பிரசன்னம் பிரசன்னமே பிரசன்னம் பிரசன்னமே பிரசன்னம் பிரசன்னமே என் ஆசையெல்லாம் பிரசன்னமே என் ஆற்றலெல்லாம் பிரசன்னமே என் ஆசையெல்லாம் பிரசன்னமே என் ஆற்றலெல்லாம் பிரசன்னமே
அழைந்த என்னை அரியணையில் அமர்த்தியதே. ஆட்டின் பின்னே அழைந்த என்னை அரியணையில் அமர்த்தியதே. ராஜாக்களா துரத்தப்பட்டும் ராஜாவாக மாற்றியதே. ராஜாக்களா துரத்தப்பட்டும் ராஜாவாக மாற்றியதே. பிரசன்னம் பிரசன்னமே, பிரசன்னம் பிரசன்னமே, பிரசன்னம் பிரசன்னமே, பிரசன்னம் பிரசன்னமே. என் ஆசையெல்லாம் பிரசன்னமே, என் ஆற்றலெல்லாம் பிரசன்னமே, என் ஆசையெல்லாம் பிரசன்னமே, என் ஆற்றலெல்லாம் பிரசன்னமே. சேர்ந்து என் ஆசையெல்லாம் உங்க பிரசன்னமாக ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் எங்களை அளவில்லாமல் இந்த ஆராதனை வேளையில நிரப்பிக் கொண்டிருக்கிறபடியா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசனம் எங்களை ஆட்கொள்ளட்டும். தேவ ஆவியாண்டிய மகிமையின் பிரசனம் எங்களை உருவாக்கட்டும். இந்த பிரசனம் எங்களை வழி நடத்த போதுமானவராய் இருக்கிறது. உம்முடைய நாமம் மாத்திரம் இந்த ஆராதனை வேளையில மகிமைப்படுவதாக. வேண்டாம் என்று ஓடிய பின் என்னை துரத்தி வந்து என்னை அணைத்து கொண்டு என்னை இதுவரையிலும் நடத்தி வருகிற உம்முடைய விலையேறப்பட்ட பிரசனத்துக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீர் என் வாழ்க்கையில வைத்ததான அந்த விலையேறப்பட்ட பிரசனத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசனம் இல்லாம எங்க வாழ்க்கையில ஒரு பாதையும் வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய பிரசனம் இல்லாம நாங்க எந்த இடத்துக்கும் கடந்து போக விருப்பம் இல்லை ஆண்டவரே. ஏனென்றால் அந்த பிரச்சனைகளை உருவாக்கும், அந்த பிரச்சனைகளை வழிநடத்தும், அந்த பிரச்சனைகளை நீதிமானாய் மாற்றும், அந்த பிரச்சனைகளை உமக்கு ஏற்ற விதத்துல உமக்குரியதான பாதைக்கு நேராக எங்களை கொண்டு சென்று எங்களை நடத்த அந்த பிரச்சனை போதுமானதே. ஹல்லேலூயா. நான் இதுவரையிலும் பார்த்ததில்லை, நான் பெற்ற மேன்மைகள் எல்லாவற்றையும் பார்க்கலாம். உம்முடைய பிரசனம் மாத்திரம் தான்ப்பா என் வாழ்க்கையில் நிலையானது. எளியவனாகி என்னை சான்றோர் முன் நிறுத்தி வைத்து அழகு பார்த்தது உம்முடைய பிரசனம் மாத்திரம் தான் ஆண்டவரே. என்றைக்கோ முடிந்து போக வேண்டியதான எங்கள் வாழ்க்கை, என்றைக்கோ அணைந்து போக வேண்டியதான இந்த தீபத்தை இன்று வரைக்கும் ஏற்றி வைத்து அழகு பார்ப்பது உம்முடைய பிரசனம் மாத்திரம் தான். அதனாலதான் மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஆண்டவருடைய பாதத்தில் நின்று அவர் சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பதாக கடந்து போகாவிட்டால் நான் இந்த இடத்தை விட்டு கடந்து போவதில்லை, நான் இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைப்பதில்லை. ஏனென்றால் உம்முடைய சமூகம் என்னோடு கூட இருக்குமானா நான் சகலவற்றையும் ஜெயித்து கொள்ள முடியும், சகலவற்றையும் என் வாழ்க்கையில திருப்பிக் கொள்ள முடியும் என்று சொல்லி மோசே அன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் சொன்னபோது, ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்னபோது கர்த்தர் அவரோடு கூட நடத்தி வந்தார். ஆம் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் நிற்கிறதான நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்தில் கேட்க வேண்டியது ஒரே ஒரு வார்த்தை, அப்பா உம்முடைய பிரசனம் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் மாத்திரம் எனக்கு போதும். ஏனென்றா நான் நடக்க வேண்டிய பாதையை அது காட்டும், நான் நடக்க வேண்டியதான வழியை அது காட்டும், நான் உருவாக வேண்டியதான வழியை அது காட்டும். உம்முடைய பிரசனம் என்னை வாழ்க்கையில சகலவற்றை புதிதாக்கி என் வாழ்க்கையில நன்மையாய் நிரப்பி உம்மை கேட்டதான பாதையில கடைசி மணியண்டும் முடிவு வரையந்தனை நடத்த அது போதுமானதா இருக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவீங்களோ என்னோடு சேர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் கடைசியாக இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னமே, பிரசன்னம் பிரசன்னமே,
நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொன்ன கர்த்தர் இன்னைக்கு இந்த ஆராதனை வேளையில தேவ ஆவியாண்ட பிரசன்னத்தை நம் அளவில்லாமல் இந்த ஆராதனை முழுவதுமாய் நம் அளவில்லாமல் நிரப்பினபடியா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த தேவ பிரச்சனைகளை நடத்தட்டும். இந்த தேவ பிரச்சனைகளை நீதிமானாய் மாற்றட்டும். இந்த தேவ பிரச்சனை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, வியாதிகளிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கட்டும்.